அன்பானவர்களே, நீதிமொழிகளின் புத்தகத்தை நாம் வாசிக்கும் பொழுது 15ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் மிக நேர்த்தியாக நமக்கு ஒரு சத்தியத்தை வெளிப்படுத்துகிறது. துன்மார்க்கருக்கு கர்த்தர் தூரமாயிருக்கிறார், நீதிமான்களின் ஜெபத்தையோ கேட்கிறார். ஆண்டவர் எங்கே இருக்கிறார்? ஆண்டவர் யாருடைய ஜெபத்தை கேட்கிறார்? பல நேரங்களிலே நம்முடைய வாழ்விலே மிகப்பெரிய சந்தேகங்கள் எழுவதுண்டு. என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்கின்றாரா? நான் செய்கின்ற ஜெபத்திற்கெல்லாம் பதில் கிடைக்கின்றதா? அல்லது ஏதோ ஒரு ஜெபத்தை செய்ய வேண்டும் என்ற காரணத்திற்காக நானும் என் வாழ்நாளில் ஒவ்வொரு நாளும் அடிக்கடி வாரம் ஒரு முறை என்று சொல்லி நான் ஜெபித்து கொண்டிருக்கின்றேனா? என் வார்த்தையை கவனித்துக் கொண்டிருக்கிற அன்பான பெற்றோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே, கவனியுங்கள். நம்முடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்கின்றாரா? ஆண்டவர் நிஜமாகவே கேட்பாரா? பைபிள் என்னதான் சொல்லுகிறது? அதைத்தான் நான் உங்களுக்கு வாசித்து காட்டினேன். நீதிமான்களுடைய ஜெபத்தையோ கர்த்தர் கேட்கின்றார். நீதிமான்களுடைய ஜெபத்தை, ஆமென், நாம் யாராய் வாழ்கின்றோம் என்பது மிக மிக முக்கியம். நம்முடைய வாழ்க்கையில் ஜெபம் கேட்கப்பட வேண்டும் என்றால் நீதிமானாக வாழ நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் அப்படி நீதிமான்களாய் வாழும் பொழுது நிச்சயமாக 100% தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார் என்பதை நாம் உறுதி செய்து கொள்ள முடியும். 100% உறுதி செய்து கொள்ள முடியும். ஏனென்றால் ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார் என்றால் நாம் நீதிமான்களாய் இருக்கிறோமா என்பதை பரிசோதனை செய்து பார்த்தால் போதும். தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், தேவன் வெறுக்கின்ற காரியங்கள், தேவன் ஆசைப்படாத காரியங்கள் நம் வாழ்வில் இருந்தால், ஆண்டவரே என்னை மன்னியும் என்று சொல்லி நாம் அதை விட்டு விலகுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நம்முடைய ஜெபத்தை கேட்பார். ஆமென். இந்த நாள் ஒரு இனிய நாள். நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே.